மாடி தோட்டத்துல ரொம்பவே ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு 10 பழமரங்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இது சென்னை மாதிரியான ஹாட்டான கிளைமேட்ல கூட நல்லா காய்க்கும். நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா கொய்யா. இதுலயும் ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம மாடி தோட்டத்துல வச்சு வளர்க்க முடியும். நம்பர் 3 சப்போட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மரம். நம்பர் 4 ஸ்வீட் லெமன். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன செடியாவே இருக்கும், ஆனா நிறைய காய்கள் காய்க்கும் இதுல. நம்பர் 5 தாய்லாந்து லெமன். இதுவுமே பாத்தீங்கன்னா சின்ன செடியிலே நிறைய காய்கள் காய்க்கும். இதோட பழங்களும் ரொம்ப பெருசாவே இருக்கும். 6வது நம்ம பார்க்கக்கூடிய பழமரம் முல்சித்தா. இதோட பழம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் கூட மருந்தா இருக்கு. 7வது நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரூட் பிளான்ட் எல்லாருக்குமே ஃபேவரட்டான டிராகன் ஃப்ரூட். இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது. 8வது நம்ம பார்க்கக்கூடிய செடி ஸ்வீட் நார்த்தை. இதுவுமே ரொம்ப ஈஸியா வளர்க்க முடியும். ரொம்ப ஷார்ட்லேயே இது மாதிரி காய்கள் வரும். பார்க்கக்கூடிய பழமரம் ஸ்டார் ஃப்ரூட். இதுவுமே வந்து கொஞ்சம் சின்ன செடியிலேயே காய்கள் நிறைய காய்க்கும். 10வது நம்ம பார்க்கக்கூடிய பழமரம் சாத்துக்குடி. ஸோ இது மாதிரியான ஃப்ரூட் பிளான்ஸ் அப்புறம் கார்டனிங் தேவையான பிளான்ஸ் எல்லாமே நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க சென்னை சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா டேரக்டாவே நர்சரிக்கு விசிட் பண்ணியும் வாங்கலாம். ஸோ அதுக்கான லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இது மாதிரியான கார்டனிங் சம்பந்தமான கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.